நம்ம ஹாஃப் சிட் நம்ம நார்மலாக சப்னா கால் போட்டு உட்கார மாதிரி உட்காந்துட்டு இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான். ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்லோவாக கீழே கொண்டு வரணும். ஸோ இது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு. மேலே போய் ஜாயின் பண்ணி எகெயின் கீழே எடுத்துகிட்டு வரும், மேலே போய் ஜாயின் பண்ணி எகெயின் கீழே எடுத்துகிட்டு வரும். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணணும். இப்போ வந்து ப்ரீதிங் நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ நாள் நம்ம பில்ட் பண்ண நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இப்போ இந்த கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்லா ப்ரீத் பண்ணும். ஸோ when you raise your hands, inhale. when you keep it down, exhale. நல்லா inhale and exhale பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைட் ட்விஸ்ட். சேம் சீட்டட் பொசிஷன்னா இந்த கையை கீழே வச்சுட்டு 1, இந்த எல்போ ஃபுல்லாக கீழே இருக்குது, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் எல்போ ஃபுல்லாக கீழே இருக்குது. இந்த சைடு நல்லா ஸ்ட்ரெச்சு ஃபீல் ஆகும். நம்மளால் முடிஞ்சால் இந்த பக்கம் தரையை தொடலாம், நம்மளால் முடியல அப்படின்னா கையை இப்படி வச்சுக்கிட்டா போதும், அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இதுவும் சேம் 30 செகண்ட்ஸ்க்கு. அப்படியே ஆப்போசிட் சைட். ஸோ 1, 2. ஸோ பேசிக்காக டைம் தான் பார்க்குறோம், நம்ம கவுண்ட் எடுக்கல. நல்லா ஸ்ட்ரெச்சு ஃபீல் ஆகும் ரெண்டு சைட் ஹிப்லையும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன், இதே இது ஸ்பீடாக எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ 1, 2. ஸோ நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்மளோட ப்ரீதிங்கும் அதோடு சேர்ந்து நம்ம இது பண்ணணும். நார்மல் ப்ரீதிங் தான், பட் மூச்சு பிடிக்காம ப்ரீத் பண்ணணும். மூச்சு பிடிச்சு வச்சுக்கூடாது, நல்லா ப்ரீத் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்ன் பண்ணிட்டு, நான் டர்ன் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்காக தெரியறதுக்காக கையை வந்து இப்படி வச்சுக்கணும் பின்னாடி. ஸோ கை சப்போர்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஹிப்பு ரைஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஷோல்டரில் ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ 1, 2, 3 ரிலாக்ஸ். நல்லா ஹிப்லேயும் ஷோல்டர்லையும் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். கால் மடக்குன மாதிரியே வச்சுருக்கோம். ஸோ 1, 2, 3 ரிலாக்ஸ். ஸோ கையில் ரொம்ப ப்ரெஷர் தெரியல இல்லையா, ரிஸ்கில் ரொம்ப ப்ரெஷர் தெரியல இல்லையா. ஓகே, பண்ணலாம், கூடவே பண்ணலாம். ஸோ 1, 2, 3 ரிலாக்ஸ். ஸோ 1, 2, 3 ரிலாக்ஸ். நம்ம பேசிக்காக நம்மளோட ஹிப்பை ரைஸ் பண்ணுறோம். நல்லா கால்லேருந்து ஸ்ட்ரெச் தெரியும், காலில் இடுப்பில் நம்ம பின்னாடி தலையை போடுறப்போ ஷோல்டரில் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ரிலாக்ஸ். நம்மளோட நீ வந்து தரையில் படணும். நம்ம பண்ணுறப்போ நம்மளோட முட்டி வந்து தரையில் படணும், அந்த அளவுக்கு நம்ம எழுந்திருக்கணும். ஓகே, இது எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் தான் நம்ம இப்போ பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இது வந்து ஸ்ட்ரெச்சிங் மாதிரி. இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ். இப்போ டவுன்வர்ட் டாக் நம்ம யூஸ்வலாக பண்ணுற டவுன்வர்ட் டாக். நம்ம கேட் போஸ்டில் வந்துட்டு பாம்ஸ் நல்லா வைட் ஓப்பன் பண்ணிட்டு கேட் போஸ்டில் வந்துட்டு டவுன்வர்ட் டாக். ஸோ டவுன்வர்ட் டாகில் ஜஸ்ட் இந்த காலை வந்து பெடல் பண்ணுறோம், தெரியுதா? நல்லா நான் உள்ள நல்லா க்ரன்ச் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ ஆப்போசிட் காலை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் ஜெனி, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா 2 காலையும் பண்ணுறப்போ ஒரு கால் வந்து 2 காலுமே ஃபீட் வந்து தரையில் தான் இருக்கணும். ஓகே, ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட 2 காலுமே தரையில் தான் இருக்கு. நான் இந்த கால் பெண்ட் பண்ணுறப்போ என்னோட டோஸ் வந்து தரையில் தான் இருக்கு. ஓகே, ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் க்ரன்ச் பண்ணுறேன், தென் ரிலாக்ஸ், தென் இதை க்ரன்ச் பண்ணுறேன், ரிலாக்ஸ். ஸோ ஆப்போசிட் கால் வந்து அப்படியே இருக்கணும். இந்த சைட் காலை மட்டும் பெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்னோட ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஸோ நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணணும்.
நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுதா? ஓகே. ஸோ இது நம்மளோட ஆங்கிளையுமே ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நம்ம டோவில் வந்து நிற்கிறதுனால நம்ம ஆங்கிளையுமே ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்மளோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸ்பைனை ஹச் பண்ணல. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இதே டவுன்வர்ட் டாக்ல டோஸ்ல வரணும். டோஸ்ல வரப்ப பார்த்தா நம்மளோட வெயிட் ஃபுல்லா நம்ம கைக்கு போற மாதிரி தெரியும். ஸோ இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்னன்னா, இப்போ நம்ம டவுன்வர்ட் டாக் பண்றது வந்து இவ்வளோ வித்துல பண்றோம் இல்லையா, நம்ம கைக்கும் காலுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த காலை கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு டோஸ் ஃபுல் ஃபீட் கீழே வைக்கணும். திரும்பியும் டோஸ் ஃபுல் ஃபீட் கீழே வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும், என்னோட கையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ டோஸ் ஃபுல் ஃபீட் கீழே, டோஸ் ஃபுல் ஃபீட் கீழே, டோஸ் ஃபுல் ஃபீட் கீழே. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறப்போ ரிஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கைக்கு வந்து இங்கே நிறைய இது கொடுத்துருக்கோம். ரிலாக்ஸ்னால் இங்கே நம்ம கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் டவுன்வர்ட் டாக். ஸோ இந்த டைம் டவுன்வர்ட் டாக் டு பிளாங்க். ஸோ டவுன்வர்ட் டாக் டு பிளாங்க். ஓகே, ஹிப் நல்லா மேலே இருக்கணும், நம்ம ஷோல்டர் வந்து ரிஸ்ட் லெவலில் இருக்கணும். ஸோ இதுவுமே கொஞ்சம் ஃபாஸ்டர் மூமெண்ட்டில் டவுன்வர்ட் டாக் டு பிளாங்க், டவுன்வர்ட் டாக் டு பிளாங்க். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணது டவுன்வர்ட் டாக் டு அப்பர் டாக் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து டவுன்வர்ட் டாக் டு பிளாங்க். ஸோ கீழே பிளாங்க் போகிறப்போ நம்மளோட நீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், ஹிப்பை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5. ஸோ ரிலாக்ஸ். இப்போ சைல்ட்ஸ் போஸில் ஒரு 10 கவுண்ட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைல்ட்ஸ் போஸ் நம்மளோட கையை இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். எழுந்திரிச்சிட்டு அகெயின் ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணிக்கணும். அப்படியே வஜ்ராசனாலே உட்காந்துக்கலாம். ஓகே, ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணிட்டு இப்போ கேட் அண்ட் கவ் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கேட் அண்ட் கவ் தான். தெரியுது? தெரியுது ஜெனி. கொஞ்சம் பின்னாடி வந்தது, கொஞ்சம் பின்னாடி. எனக்கு கை தெரியல இப்போ. ஓகே ஓகே, கை வந்து ஷோல்டர் லெவலில் இருக்கணும், நம்ம ஷோல்டருக்கு நேராக ரிஸ்ட் இருக்கணும். கரெக்ட். ஸோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வலி வரும், அதனால. ஓகே, இப்போ ரைஸ் அப், இன்ஹேல் ரைஸ் அப், எக்ஸ்ஹேல் ஆர்ச், இன்ஹேல் ரைஸ் அப், நல்லா குழி மாதிரி கொண்டு வரணும். கரெக்ட். எக்ஸ்ஹேல் ஆர்ச், இன்ஹேல் எக்ஸ்ஹேல். ஸோ இது ஒரு 1 மினிட்க்கு நம்ம பண்ணுவோம். இன்ஹேல் எக்ஸ்ஹேல், inhale exhale, inhale exhale, inhale exhale. Now 5 to 6 times da. Inhale exhale, inhale exhale. Okay, again slow vajrasana la ukkandittu rotate your wrist.
ஸோ இந்த ரிஸ்ட் ரொட்டேஷன் வந்து நம்ம அடிக்கடி பண்ணிப்போம். இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் ரிஸ்ட் ரொட்டேஷன் மட்டும் அடிக்கடி பண்ணிப்போம், நம்ம வந்து கையை இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ டவுன்வர்ட் டாக், ஸோ கம்ப்ளீட் டவுன்வர்ட் டாக், பிளாங்க், downward dog, move up. Okay, so again இப்படி வந்து plank, plankல டைரக்டா plank போக கஷ்டமா இருக்குன்னா இப்படி வந்து downward dog போயிட்டு அதுக்கப்புறம் plank போயிட்டு again downward dog, again raise up. so இதுவும் இப்போ நம்ம கண்டினியூஸா பண்ண போறோம். ரெடி? ஸோ ஸ்டாண்டிங்லேருந்து போகிறோன்னா ஸ்லோவாக கீழே போகணும். டவுன்வர்ட் டாக், பிளாங்க், டவுன்வர்ட் டாக், again raise up, again downward dog, plank, downward dog, raise up, again downward dog, plank, downward dog, raise up. first ஒரு 2 டேஸ்க்கு ஸ்லோவா பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். downward dog, பட் கண்டினியூஸா பண்ணணும். இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்கு. plank, downward dog, raise up, only one more, downward dog, plank, downward dog, raise up. okay, இப்போ again மேட்ல படுத்துக்கலாம். இப்படி நம்ம ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கான ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்போம். ஸோ பிரிட்ஜ் போஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பிரிட்ஜ் போஸ்க்கான ஒரு ஹிப் மாடிஃபிகேஷன். ஸோ பிரிட்ஜ் போஸ் பண்ணுற மாதிரி படுத்துட்டு ரைஸ் அப், லோ. ஓகே, ஸோ நான் இந்த சைட் படுக்கிறேன். நான் எனக்கு கிளாத் தெரியல மாதிரி நான் சைடில் படுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ரெடி, ஸ்டார்ட். ஸோ 1 2 அதுதான் கவுண்டர். ஸோ நல்லா ஹிப்பை ரைஸ் பண்ணோம். அதுக்கு என்ன நம்மளுக்கு இதுதான் நம்மளோட சின் போய் செஸ்ட்டில் டச் ஆகும். அதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக ரைஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ரைஸ் ஆனதும் கீழே இறக்கிடலாம். ரிலாக்ஸ். ஸோ 1 செகண்ட் ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம வெறும் ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணி இறக்குவோம். ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ். அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு இப்போ என்னோட லெஃப்ட் காலை கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துட்டேன், ரைட் காலை லிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரைஸ், ரிலாக்ஸ். சேம் வே ஹிப்பை ரைஸ் பண்ணணும். ஸோ ரைஸ், ரிலாக்ஸ். கால் அப்படியே இருக்கும். என்னை பார்த்து கொஞ்சம் நீ ஒரு வாட்டி கால் அப்படியே இருக்கும். என்னோட ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுறேன். ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ். ஸோ கால் அப்படியே இருக்கும். இப்போ இந்த கால் நான் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த கால் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ். நல்லா ஸ்ட்ரென்த் போட்டு தூக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கால் தூக்குனதும் ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ். 10 more seconds. ரைஸ், ரிலாக்ஸ், ரைஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ அப்படியே கவுந்து படுத்துக்கணும். ஸோ மெயினாக இதில் நான் பிரேக்கே கொடுக்காம பண்ணுறேன். ஸோ கவுந்து படுத்துட்டு சலபாசனா நம்ம இதுவும் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 1 2 1 2. கை நம்ம எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1 2 1
2, 1, 2, 1, 10 more seconds, 1, 2, 1, 2, so 1, 2, 5 more seconds, 1, 2, 1, 2, relax, child's pose la relax பண்ணிக்கலாம் 10 seconds க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, next போலாமா? Okay. Okay, நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ கண்டினியூஸா பண்ணலாம். இந்த பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கிறேன். லாஸ்டா சொல்றேன். Okay? Okay. So next tiger pose variation. So காலும் சேர்த்து கையும் காலும் சேர்த்து பண்ண முடிஞ்சதுன்னா சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்ல முடியலனா நம்ம கால் மட்டும் பண்ணலாம். ஓகே? So ஒரு காலை லிஃப்ட் பண்றோம், crunch பண்றோம். again இங்க வெச்சிட்டு லிஃப்ட் பண்றோம், crunch பண்றோம். So இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இந்த லெவல் எனக்கு ஈஸியா இருக்கு அப்படினா இப்போ என்னோட ரைட் காலை லிஃப்ட் பண்றேன்னா என்னோட லெஃப்ட் கையை லிஃப்ட் பண்ணனும். So 1, 2, 3, 1, 2, 3. ட்ரை பண்ணலாம், நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் சொல்றேன். இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கா? ஓகே. ஸோ இந்த கால் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ. ஸோ கையோட சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வைக்கிறேன். நெக்ஸ்ட் லிஃப்ட் பண்றேன். 1, 2, again 3, 1, 2, again 3. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் நம்மளோட ரைட் காலுக்கு, அடுத்த 30 செகண்ட்ஸ் ஃபார் லெஃப்ட் லெக். ஸோ 1, 2, 3, 1, 2, 3. breathe பண்ண மறக்க கூடாது. you should keep breathing. breathing தான் இங்க மேஜர் பார்ட். so keep breathing. ready, start. Okay, leg change. 30 seconds ஆயிடுச்சு. leg change. Relax. Okay. Next வந்து downward dog to upward dog. நம்ம யூசுவலா பண்றது. So நம்ம cat positionல நின்னுட்டு downward dog நல்லா stretch பண்ணிட்டு upward dog. So upward dog நம்மளோட lower body எதுவுமே கீழ படாது, கையும் காலும் மட்டும் தான் தரையில இருக்கும். So 1, 2. கால் முடிஞ்சா feet ரெண்டும் க்ளோஸா வச்சுக்கலாம். 1, 2, 1, 2. So 30 seconds க்கு பண்ணலாம்.
நல்லா ப்ரீத் பண்ணணும். ப்ரீதிங் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும் நம்ம எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா பண்றதுக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ சேம் இப்போ அடுத்த போஸ் சிமிலர் தான். ஒரு வாட்டி வஜ்ராசனால உட்காந்து கை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பண்ணதேனா நம்ம ஃபுல் கோப்ரால பண்ண போறோம். ஸோ லை டவுன், கோப்ரா, tuck your toes to downward dog. Again கோப்ரா. கோப்ரால இருக்கப்போ என் கால் பார்த்தா ஃப்ளாட்டா இருக்கும். கால் தெரியுதா? ஓகே, கால் ஃப்ளாட்டா இருக்கும். கோப்ரா, tuck your toes, raise up to downward dog. Again கோப்ரா. ஸோ இதான் சீக்வன்ஸ். பண்ணலாமா? ஸோ 1 மினிட்டுக்கு ரெடி, ஸ்டார்ட். ஸோ கோப்ரால இருக்கிறப்போ ஃபீட் ஃப்ளாட், tuck your toes, downward dog. Very good. Cobra, downward dog, cobra. So again cobra போறப்போ நம்ம ஒரு புஷ் அப் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம ஷோல்டர்ஸ்ல. Seconds more. Relax. வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு rotate your wrist. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. ஸோ பாம்ஸ்க்கு மட்டும் நடுவில் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். மேட் இருக்கா ஜெனி? அங்கே எனக்கு மேட் இருக்கிற மாதிரி தெரியல. மேட்ல தான் பண்றியா இல்லை? ஓகே, ஏன்னா ஃப்ளோர்ல பண்ணா அந்த மாதிரி கை வலி கொஞ்சம் வரும். மேட்னா அந்த குஷனிங் எஃபெக்ட் இருக்கும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் கை வலிக்காது. ஓகே, லாஸ்ட் இந்த சீக்வன்ஸ்ல லாஸ்ட். ஸோ again downward dog. ஸோ இது வந்து 3 legs downward dog சொல்லுவோம். நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ raise your leg, crunch, raise your leg, crunch. So for 30 seconds right legல crunch பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட். முடிஞ்ச அளவுக்கு ரேஸ் பண்ணி crunch. ஸோ இது ஆல்ரெடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். Seconds more. Change leg. Change leg. Leg change பண்ணி இப்போ right leg பண்ண மாதிரி left leg. ஓகே, நானும் கூட எங்க ஃபேன் போடாம தான் இருக்கேன், வேர்க்கும். ஓகே, ஸோ எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. நீ the way you do
யோகா. ஸோ எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அட்வான்ஸ்ட் பேஸ். ஸோ போட் போஸ்ட்ல இந்த பேஸ்ல இருந்துட்டு 1 2 1 2 இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு ஸ்லோவா பண்ணா போதும். இனிஷியலா ஃபாஸ்டா பண்ண வேண்டாம். ஸ்லோவா 2 1 2 1 2. ஸோ அகைன் சேம் மிஸ்டேக். ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, ரொம்ப படுக்கிற மாதிரி இப்படி கீழே போகக்கூடாது. இப்படி கீழே போகாம கொஞ்சம் ஆங்கிள் நம்மளோட மேபி ஒரு செவத்துல சாஞ்சிட்டு ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக். இந்த மாதிரி வால் இருக்கு அப்படின்னா வால்ல சாஞ்சிட்டு இந்த பொசிஷன்ல சாஞ்சிட்டு யூ கேன் ட்ரை. ஆனா அது இன்னுமே கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இங்க கேப் இருக்கணும். ரொம்ப ஃபுல்லா நம்ம ஸ்பைன் அங்க வச்சிட்டோம்னா நம்மளால கால் தூக்க முடியாது. நம்மளோட அப்பர் ஸ்பைன் மட்டும் தான் அங்க இருக்கணும். வச்சிட்டு கை வச்சிட்டு ரைஸ் லோவர் ரைஸ் லோவர். ஓகே, நீங்க பண்றப்போ ஒன்றும் இல்லை, கையை ரொம்ப கீழே கொண்டு போகாம கையை கொஞ்சம் ஸ்டெடியா வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி வைக்கணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கேப் இருக்கணும். நம்மளோட ஸ்பைனுக்கும் தரைக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். இது ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இது பெட்டர். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஸோ நான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொல்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கட்டும். சின்ன கரெக்ஷன் என்னன்னா, ஓகே இனிஷியலா பண்றதுனால இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணணும். காலை இப்படி தூக்கி இப்படி கீழே வைக்காம காலை தூக்கி நம்ம மேலே வச்சுக்கணும். ட்ரை பண்ணலாம். இது வரலன்னா இதோட வேரியேஷன் கீழே வச்சு தூக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. வெரி குட். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு இனிஷியலாக 30 செகண்ட்ஸ். பட் இதில் எல்லாமே 1 மினிட்டுக்கு தான் வரும். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றனால நான் இனிஷியலாக 30 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம முன்னாடி பண்ணது தான் உட்கட்டாசனா டு காடஸ் போஸ், ஸ்டாண்டிங் போஸ். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது எல்லாமே சிட்டிங் போஸ்டர்ஸ் தான். இப்போ நம்ம பண்ண போகிறது ஸ்டாண்டிங் போஸ். ஸோ சேம் நம்ம பண்ணது உட்கட்டாசனா டு காடஸ் போஸ், உட்கட்டாசனா டு காடஸ் போஸ். ஸோ சேம் ஃபார் 45 செகண்ட்ஸ். சேம் சைடும் பண்ணலாம். இல்லை நம்ம இப்போ இப்படி 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டு இப்படி 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டு இப்படி 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணுறப்பே ஒன் சைடு இப்படி ஒன் சைடு இப்படி பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஸோ உட்காரப்போ கால் ரெண்டும் சேர்த்து இருக்கணும். உட்காரப்போ ரெண்டு நீயும் சேர்ந்து இருக்கணும். பிரிகிறப்போ நல்லா ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன். More seconds. Relax. Next one is standing twist.
இது வந்து ரெண்டு ஃபீட்டையும் சேர்த்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட் நீயை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணுறேன். பெண்ட் பண்ணி ஆப்போசிட் கையை வந்து இங்கே வச்சு இப்படி பண்ணுறேன். ஸோ 1 2 1 2. நான் சைடாக ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். இப்படி நின்றுட்டு ரைட் காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஆப்போசிட் கையால் இந்த காலை தொட முடியலனாலும் நம்ம இங்கே தொட்டா போதும். ஸோ 1 2 அப்படியே அந்த சைட் ட்விஸ்ட். ஸோ இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா பேலன்சிங் போஸு கால் ரெண்டும் கிட்ட கிட்ட வச்சிருக்கனால கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்ததுன்னா செவரு கிட்ட நின்று பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே, டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லஞ்சஸ். ஸோ நம்ம இதுவும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ கால் இப்படி வச்சு நின்றுட்டு நம்ம ரைஸ் பண்ணுவோம். 1 2 சாரி ஆமாம், கீழே வச்சுக்கலாம். நம்மளுக்கு கீழே வைக்காம நம்மளால லிஃப்ட் பண்ண முடியுதுன்னா அப்படியே லிஃப்ட் பண்ணலாம். ஆனால் கீழே வைக்கிற அளவுக்கு கீழே கொண்டு போகணும். அதுக்கு நம்ம கீழே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் கீழே கொண்டு போகும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக் டக்குன்னு தரையில் வைக்கக்கூடாது. நீ டேமேஜ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பண்ணணும். So opposite leg, side change. 1 2 1 2 1 2 1 2. இதுலேருந்து அப்படியே ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு. இங்கே இருந்துட்டு அப்படியே இந்த காலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச்சு ஃபீல் ஆகும். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து ஸ்ட்ரெச்சு, நம்ம லாஸ்ட்டாக பண்ணுற ஸ்ட்ரெச். ஸோ பெண்ட் பண்ணுறப்போ காலு கீழே நல்லா தெரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க லெக் வந்து நல்லா நீட்டி வச்சுருக்கேன். இந்த காலோட ஃபீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த கால் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கால் இப்படி வச்சுட்டு இந்த கால் ஹீல் வந்து தரையில் இருக்கு. ஸோ நான் ஃபீட் வந்து இப்படி வச்சிருக்கேன். நான் சுத்தமாக கீழே உட்காரல, என்னோட ஃபீட்டில் உட்காந்துருக்கேன். என்னோட லெஃப்ட் லெக் ஃபீட்டில் உட்காந்துருக்கேன். வச்சுட்டு ஜஸ்ட் பெண்ட் பண்ணி எழுந்திரிச்சோம்னா எந்த கால் நீட்டி இருக்கோமோ அந்த காலில் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். சைடாக செஞ்சு காமிக்க முடியுமா ஜெனி? சைடு ஆங்கிள் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, இப்போ இந்த மாதிரி உட்காந்துருக்கியா? எனக்கு ஃபீட்டே தெரியல. கிட்ட செஞ்சு காமிச்சா ஓகே, கிட்ட வந்து செஞ்சு காமிச்சா ஓகே. ஃபீட் வந்து நேராக வைக்கணும், அப்படி உட்காரக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். ஃபீட் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தா தெரியும். என் ஃபீட் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஏதாவது இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காம என்னோட டோஸில் இருக்கு. தெரியலையா? இப்போ ஓகே. ஸோ நான் இப்படி உட்கார்றேன். என்னோட ஃபீட்ல என்னோட டோஸ் வந்து மடங்கி இருக்கா? ஆன் யுவர் டோஸ். கரெக்ட். இப்போ காலை நீட்டும். கரெக்ட்.
அப்பதான் நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். அதுதான் ஃபிங்கர்ஸ் வந்து டக் பண்ணணும். இப்படிதான், இதுதான் கரெக்டான பொசிஷன். கொஞ்சம் மடங்கி இருக்கும். நம்ம வந்து காலை ஸ்ட்ரைட்டா தரையில வைக்காம நம்ம ஃபிங்கர்ஸை மடக்கி அது மேல நம்ம உட்காருவோம். ஸோ ஃபுல் வெயிட் நம்ம காலில் கொடுக்க மாட்டோம். நம்ம பாதி வெயிட்டை ஃப்ரண்ட்ல கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை. ஸோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுக்கு தான் இப்போ லாஸ்ட்டாக பண்ணுற ஃபியூ ஸ்ட்ரெச்சஸ். ஸோ ஸ்ட்ரெச், நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும். ஹக் யுவர் நீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா டீப் பிரெத்ஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா டீப் பிரெத்ஸ்.